அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் தீர மகாலட்சுமி தாய்க்கு இந்த எளிமையான இந்த 2 பொருளை வைத்து பூஜை வழிபாடு எவ்வாறு செய்வதென்று பற்றி இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். நம் வாழ்க்கையில என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம் கையில பணம் மட்டும் தங்குறதே இல்லை அப்படின்றது கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவுதான் வழிபாடு செய்தாலும் என்னதான் நம்பிக்கையோடு பூஜை செய்தாலும் என் கையில பணம் மட்டும் நிக்கவே மாட்டேன்னு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இப்போ இது மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு இந்த 2 பொருளை மட்டும் வைத்து வழிபாடு செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்கும். இப்ப இந்த வழிபாட்டை ஒரு நாள் செஞ்சுட்டு நீங்க விட்டுறக்கூடாது. தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாடு செய்யணும். 3 வெள்ளிக்கிழமை தாங்க. ரொம்ப எளிமையானதுங்க இந்த வழிபாடு. எல்லாராலும் செய்யக்கூடிய வழிபாடு. அதனால தவறாம 3 வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாடு செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பலவிதமான மாற்றங்கள் உருவாகும். பலவிதமான அதிசயங்கள் நடக்கும்ன்றது கட்டாயமான ஒரு உண்மை. ஆனால் இந்த பூஜையை முழு நம்பிக்கையோடு பக்தியோடு செய்யணும். அப்ப மட்டும்தான் உங்களுக்கு இந்த வழிபாடு உண்மையான கூடுதலான பலன் கிடைக்கும். நம் வீட்டில் பண கஷ்டத்தை குறைக்க யாரை வழிபடணும்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயை வழிபடணும். ஏன்னா பணத்துக்கு அதிபதியா இருக்கிற தாய் மகாலட்சுமி. நம் வாழ்வில் வறுமைகளும் கஷ்டங்களும் நீக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி தாய். மகாலட்சுமி தாய்க்கு உரிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இன்பமான ஒரு வாழ்வு கிடைக்கும். சுகமான ஒரு வழி பிறக்கும்ன்றது உறுதியான ஒரு நம்பிக்கை. வசதியான வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும்னா மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் நிறைந்திருந்தா மட்டும்தான் அந்த அருள் நமக்கு கிடைக்கும். அதனுடைய வாழ்க்கை நம்ம பெற முடியும். செல்வத்திற்கு அதிபதியாகவும் திருமாலின் துணையாக இருக்கும் மகாலட்சுமி தாய அதிகமான பக்தர்கள் வணங்கும் போது தெய்வீகமாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம் வீட்டில் அமர்ந்து நம்ம கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவாங்க. அம்மாவுக்கு உரிய நாளான வெள்ளிக்கிழமையில் நம் விரதம் இருந்து இந்த வழிபாடை செய்தால் அதற்கு முழு அருளும் கிடைக்கும். நம் வீட்டில் செல்வ வளமும் பெறும்ன்றது அனைவருடைய ஒரு நம்பிக்கை. நம் வீட்டுல செல்வம் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை இருக்கும் இந்த விரதத்திற்கு வைபவ லட்சுமி விரதம்ன்றது ஒரு பேர் உண்டுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில உரிய மிக அற்புதமான பெண் தெய்வமாக அந்த தாயே போற்றப்படுவாங்க. அவங்க தாங்க மகாலட்சுமி தாய். தாயை நம்ம முழு அன்போடு வணங்கும் போது தனக்கு அருள் தருவது மட்டும் இல்லாம செல்வ வளம் வசதி வாழ்க்கை ஆகியவற்றை எல்லா செல்வத்தையும் தருவா தாய். இப்போ இந்த வழிபாட எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 மணிக்கு இந்த வழிபாடு செய்யலாம். இல்ல மாலையில 8 to 9 மணி கூட இந்த வழிபாடு நீங்க செய்யலாம். சுக்கிர ஓரையில இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இப்போ வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தாங்க. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மனை எடுத்துக்கங்க. மனை எடுத்து அரிசி மாவை கொண்டு கோலம் போட்டுடுங்க. மனை இல்லாதவங்க தரையை கூட பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சுட்டு அங்க கூட ஒரு அழகான கோலம் போட்டு இப்போ நீங்க இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ மனை இருக்கிறதுனால மனையிலேயே கூட இந்த வழிபாடு செய்யுங்க. இப்போ மகாலட்சுமி போட்டோ எல்லார் வீட்லயும் கட்டாயம் இருக்கும். அதனால மகாலட்சுமி போட்டோ வச்சுக்கோங்க. மகாலட்சுமியோட குபேரம் சேர்ந்துருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நீங்க அந்த போட்டோ சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் கொண்டு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க. மல்லிகை பூன்றது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அதனால மல்லிகை பூ கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் 2 குத்துவலுக்கு வச்சிடுங்க. குத்துவலுக்கு வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு காசு வச்சிடுங்க. இப்போ பணத்துக்கு அதிபதியா இருக்கிற மகாலட்சுமி தாய்க்கு நம்ம சில்லற காசும் கொஞ்சம் காசும் நம்ம இதுல வச்சிடலாம். அதுக்கப்புறம் அம்மா தீர்க்க சுமங்கலியோடு இருக்கிறதுனால அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வளையல் மட்டும் ஒரு வஸ்திரத்தை வச்சிடுங்க. வச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு இப்போ நெய்வேத்தியமா நம்ம சக்கரை பொங்கலோ இல்லை தயிர் சாதமோ இல்லை புளி சாதமோ வச்சிடலாம். பழங்கள் இருந்தா கூட பழங்கள் வைங்க. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் முக்கியமா வைக்கணும். அதுவும் வச்சிடலாம். இப்போ அம்மாவுக்கு இலை போட்டு பழங்கள் வெத்தலை பாக்கு வாழைப்பழம். இப்போ எங்க வீட்டுல இருந்தது ஏதோ ஒரு 3 பிரசாதமோ இல்லை ஒரு பிரசாதமோ நம்ம சக்கரை பொங்கலோ இல்லை எலுமிச்சை சாதம் இல்லை புளி சாதம் ஏதோ ஒண்ணு நம்ம இந்த வாழை இலையில வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் பார்க்கடலிருந்து தான் அம்மா அவதரித்தாங்க. அதனால பார்க்கடலிருந்து எடுத்த உப்புன்ற பொருளை நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுக்கப்புறம்
மங்களங்கள் கொண்ட இந்த மஞ்சளையும் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதனால உப்பும் மஞ்சளும் இந்த வெள்ளிக்கிழமையில வாங்கி வைத்தா நம்மளுக்கு நற்பலன்களே கிடைக்கும். அதனால இந்த வெள்ளிக்கிழமை தவறாம இந்த 2 பொருள்களை வாங்கி வைத்து அம்மாவுடைய அருளையே பெற்றிடுங்க. எந்த ஒரு பூஜை செய்யினாலும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் அந்த பூஜையை நம்ம தொடங்கணும். அதனால ஒரு மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சி வெற்றில வச்சு அம்மா முன்னாடி வச்சிடலாம். இப்போ ஒரு மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சி நான் வெற்றில வச்சு இப்போ நம்ம அம்மா முன்னாடி இதை வச்சிடலாம். எங்க பூஜைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்போதும் எங்க துணை இருக்கணும்னு சொல்லி விநாயகரை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில ஒரு 2 பொருள் சேர்த்து நம்ம அம்மாவை வழிபடணும் அப்படின்ட்டு சொன்னேன். அந்த 2 பொருள் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தமான பசும்பாலுங்க. இப்போ சுத்தமான பசும்பால் ஒரு 2 சொட்டு எடுத்துக்குங்க, இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. இப்போ நீங்க கேட்கலாம், பசும்பால் எங்க வீட்டுல கிடைக்காது, நாங்க பாக்கெட் பால் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. பரவாயில்ல, வேற வழி கிடையாது. அதனால நீங்க பாக்கெட் பால் கூட வாங்கி கொஞ்சோண்டு இதை எடுத்துக்குங்க. அடுத்து 2வது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேன் தாங்க. சுத்தமான தேன் எடுத்துக்குங்க. சுத்தமான தேன் எடுத்து ஒரு 2 சொட்டு இதெல்லாம் ஊத்திக்கலாம். இப்போ பாருங்க 2 சொட்டு தேன் ஊத்திக்கிறேன். இப்போ தேனும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பொருள்ல சில்லற காசுங்களை போடணும். ஒரு 5 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்குங்க. எடுத்து இந்த சில்லற காசு இதுல போட்டு வச்சிடுங்க. இந்த பால்லயும் இந்த தேன்லயும் மிக்ஸ் பண்ற மாதிரி போட்டு அம்மாவிடம் வச்சிடுங்க. அம்மா வச்சிட்ட பிறகு இப்போ நம்ம மகாலட்சுமி தாய்க்கு தீபங்களை ஏற்றி கற்பூர ஆர்த்தி காட்டிடலாம். இப்போ அம்மாவுக்கு திருவிளக்குல எல்லாம் ஏற்றிடலாம். ஏற்றிட்டு அம்மாவை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடலாம். இப்போ அம்மாவுக்கு தீபம் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம ஆர்த்தி காட்டி அம்மாவை பூஜை செஞ்சிடலாம். இப்போ அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடலாம். ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி போற்றி, ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி போற்றி. எங்க வீட்டுல நிறைந்திருங்கம்மா, எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காதம்மா, என் வாழ்க்கையில கடனும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும், எங்களுக்கு எல்லா ஆசையும் வழங்குமான்னு சொல்லி அம்மாவை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. மனதார பிரார்த்தனை செஞ்ச பிறகு இப்போ நம்ம அம்மாவுக்கு ஒரு 108 மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உதிரி பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரம் எளிமையான மந்திரம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓ மகாலட்சுமியே போற்றின்னு சொல்லி அம்மா மேல அந்த பூக்களை தூவி விடுங்க. ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லி 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. எங்க வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எப்போதும் நாங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. இப்ப இந்த கிண்ணத்துல இருக்கிற பால், தேன் மற்றும் இந்த நாணயத்தை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு இதுல இருக்கிற மொத்த நாணயத்தையும் தண்ணி ஊத்தி கழுவக்கூடாது, ஒரு துணி கொண்டு தொடச்சிடணும். ஒரு துணி கொண்டு தொடச்சிட்டு இப்ப இந்த நாணயத்தை பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க பணம் வைக்கிற பெட்டிலையோ இல்ல கல்லா பெட்டிலையோ நீங்க வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பால் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க நிலைவாசலுக்கு போயிடுங்க. நிலைவாசலுக்கு போயிட்டு ஒரு 2 சொட்டு வலது பக்கமும் ஒரு 2 சொட்டு இடது பக்கமும் ஊத்திடுங்க. ஊட்டிட்ட பிறகு மகாலட்சுமி தாய் நிரந்தரமா என் வீட்டுல வாசம் செய்யணும், என் கஷ்டங்கள்லாம் பறந்தோடி போகணும்னு சொல்லி மனதார அம்மாவை பிரார்த்தனை செஞ்சு அந்த கீழே சொட்டு புட்ட அந்த பாலை எடுத்து உங்க நெற்றியில வச்சுக்குங்க. வச்சுட்டு அம்மாவை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு வீட்டுக்குள்ள வந்துடுங்க. இப்ப இந்த வழிபாடு தவறாம இந்த வெள்ளிக்கிழமை செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் வரும். பணம் பல மடங்கா பெருகி வரும் உங்களுக்கு. இது அனுபவப்பூர்வ ஒரு உண்மை. அதனால தவறாம இந்த வழிபாடு செய்து அம்மாவுடைய அருளையே பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.